வீட்டு சமையல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காய் ஒப்பட்டு. இதை செய்ய மாவு பிசைறதுக்காக இந்த பேசின்ல 1/2 கிலோ மைதா, தேவையான அளவு உப்பு, 1/4 கப்பு சிறுட்டி ரவை போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கிடலாம். மாவெல்லாம் ஒன்று சேர்ந்ததும் இந்த 1/4 கப்பு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா மாவுல விட்டு சாஃப்டா பிசைஞ்சிக்கிடலாம். கடைசியா பிசைஞ்ச மாவுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ பூர்ணம் ரெடி பண்ண ஒரு பேன்ல 1/2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு வெல்லம் போட்டு கரைச்சிக்கிடலாம். துருவன தேங்காவை 4 கப்பு அளந்து எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சிக்கிடலாம். கரைச்ச வெல்லத்தை ஒரு பேன்ல வடிகட்டி கூடவே அரைச்ச தேங்காவையும் போட்டு கெட்டியாகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். கடைசியா 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு கலந்துட்டு இதை நல்லா ஆற வச்சு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடலாம். இப்போ ஒப்பட்டு தட்ட ஒரு பேப்பர்ல லேசா எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து லேசா தட்டிட்டு நடுவுல ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு சைட்ல இருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நடுவுல ஒட்டிட்டு மெல்லிசா தட்டிக்கிடலாம். தட்டின ஒப்பட்டை சூடான தோசைக்கல்லுல போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க சுட்டு எடுத்தா